ஹாய் ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா. நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கோவில் ஃபங்க்ஷன் வீடியோ தான். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா ஒரு 4 நாள் எடுத்த வீடியோ தான் அப்படியே எடிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகக்கூடிய வீடியோ தான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அப்படி 4 நாள் சேர்ந்து போகக்கூடிய வீடியோ தான். கொஞ்சம் தொண்டை வந்து பெயின் ஆகிட்டு, ஏன்னா நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் ஊர்லாம் சுற்றிட்டு வந்தனால தொண்டையெல்லாம் கெட்டிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. வீடியோஸ் ரொம்ப போர்லாம் அடிக்காது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஜாலியாக போகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதனால் ஃபுல் வீடியோவும் மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இது வந்து சண்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து உச்சி படப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போடுறதுக்கு வந்து துளசி செடி அதெல்லாம் கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. அப்புறம் பூஜைக்கு ஈவினிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இது அடுத்த நாள் காலையில், திங்கக்கிழமை காலையில். இன்றைக்கி ஈவினிங் வந்து சுமங்கலி பூஜை இருக்குது. அதனால் காலையில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் கோயிலில் ஃபங்க்ஷன். ஆனால் வந்து காலையிலே நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடித்தா தான் வந்து ஈவினிங் கரெக்ட் டைமுக்கு போக முடியும். ஏன்னா 6 o'clock பூஜை ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது காலையில் ஒரு 4:30 போல் எடுத்த வீடியோ. அப்புறம் காலையில் நான் வந்து பூ மார்க்கெட் போய் இன்றைக்கி தான் வந்து இந்த வாரத்துக்குள்ளே தேவையான பூவெல்லாம் வாங்க போனேன். கொஞ்சம் மல்லிகைப்பூ பக்கம் இன்றைக்கி தான் போகவே செஞ்சுருந்தேன். ஈவினிங் கோயிலுக்கு வந்த பிறகு இங்கே 2 வாரம் அண்ணனும் தங்கச்சி இருந்து இதுதான் வில்லுப்பட்டு எல்லாம் பாடுவாங்கள்ல அந்த இடம். இனிமேல் தான் வருவாங்க. அதுக்கு முன்னால் இவங்க கிடந்து ஆடிட்டு இருந்தாவ. வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஒரு நாள் தள்ளி போட்டாலே வந்து அது வந்து அப்படியே தள்ளி போயிடும். ஒரு வீக் ஆகிட்டு. அதனால் இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தொண்டை ரொம்ப பெயினாக இருக்குது. ஈவினிங் விளக்கு பூஜையில் உட்காந்துருந்தேன். ஆனாலும் பூஜையில் இருந்தாலும் ஒரு கண் வந்து அவங்க 2 வாரத்துக்கு மேலேயே தான் இருக்கும். எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால் அப்படியே பார்த்துட்டே தான் நான் பூஜையில் உட்காந்துருந்தேன். என்ன தான் வேலையில் இருந்தாலும் எப்போவும் மனசும் கண்ணாக அவங்க பக்கம் ஒரு பக்கம் வச்சுட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க வரல. அவங்க கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்களே. அதனால் வீடியோஸ் வந்து சரியாக கிடைக்கல. கொஞ்சம் தான் அங்கே இங்கேமா கிளிப்பு ஈவினிங் டைமில் கிடச்சிச்சு. அதை தான் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சுமங்கலி பூஜைக்கு எடுத்தது தான். சுமங்கலி பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு 9 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வாரத்தையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்து பூவே கட்ட ஆரம்பித்தேன். என்னென்னா வந்து பூ வாங்கிட்டு வந்து வைக்கும்போதே 12 மணி மேலே ஆகிடுச்சு. அப்போ கட்ட முடியலை அப்படிங்கிறதுனால அடுத்த நாளைக்குள்ளே தான் அப்புறம் தான் கட்ட ஆரம்பித்தேன். கொஞ்சம் தான் கட்டி அதுவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து செவ்வாய்க்கிழமை மார்னிங் எடுத்த வீடியோ. இன்றைக்கி தான் வந்து கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் நல்லா பெருசாக நடக்கும். அதை வந்து உச்சிக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் பூ படப்பெல்லாம் போடுவாங்க. அதனால் வீட்லேயும் கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அழகாக கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருந்து அதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் சிம்பிளாக நல்லாயிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இவங்களும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களும் வளைச்சி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்களா. அப்போமா ஓகே சரி சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை எதுவும் பண்ணலை அப்படின்னா அதை அறிஞ்சிட வேண்டியதான் நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஃபீல் ஆகிடுச்சு. எப்போவுமே எதாவது டைம் கிடைஞ்சா எதாவது கொஞ்சம் பண்ணுறது தான். இந்த மாதிரி எதாவது பண்ணினான்னா வீட்டில் வந்து ஃபங்க்ஷனோ கோயில் திருவிழா அப்படிங்கிற வைபே வரும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால சரியாக வீடியோவே எடுக்க முடியலை. அப்புறம் வந்து இன்றைக்குமே அவங்க வரல, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னால் தான் வீடியோ எடுப்பாங்க. நான் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வந்து தான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மத்தியானம் கொடை தான். நான் இவ்வளோ நாள் வந்து மஞ்சள் தண்ணி குளிக்கிறதுனா தண்ணி வந்து மஞ்சள் போட்டு அது சூடாக்கணுங்கிறது அதனால வந்து மேலே கோரி ஊற்றுவாங்க அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வந்து நல்லா தீ போட்டு அந்த மஞ்சள் வந்து பொங்கி சிந்துன பிறகு அந்த சுடு தண்ணியை தான் வந்து மேலே கோரி ஊற்றுனாங்க. அப்போ எப்படி சூடம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் எனக்கு தெரியவே செஞ்சிச்சு. இது வரைக்கும் சூடாக இருக்கும் தண்ணி லைட்டாக அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் தீ போட்டுட்டு கொதிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும் அப்படின்லாம் தெரியாது. அப்புறம் இன்றைக்கி வந்து கோயிலில் தான் சாப்பாடு. அதனால் அங்கேயே சாப்பிட்டுட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் வீட்டுக்கு வந்து தான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். ஷார்ட்ஸுக்கு லாங் வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் என்னென்னா அந்த பூ வைப்போம்ல துளசி முன்னால் ஒரு உருளி வச்சுருந்தேன். அந்த உருளி என்னென்னா காலையில் போகும்போது அது உடஞ்சிருந்துச்சு. அது கொஞ்சமாக வருத்தமாயிட்டு அது வந்து உடஞ்சி வச்சதை எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இவன் பார்த்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அம்மா உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரமாக அம்மா அங்கே வைக்கிறது அது எப்படி உடஞ்சிச்சு, யார் உடைச்சா, அது ஒட்டுவோம் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான். சரி மக்களே அது ஒட்டாது, நம்ம எடுத்து வச்சுட்டு புதுசு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் சமாதானம் ஆனான். நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பத்திரமா எடுத்து அங்கே வச்சுருக்கான். இன்னும் வந்து அது தூரப்படலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கான்.
அதுக்கப்புறம் தான் என்னென்னா தங்கச்சி வந்து இவங்க கொஞ்சம் வண்டி அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து கொரியர் போட்டு விட்டுருந்தா. அது ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்றைக்கி தான் வந்துச்சு. அதுவும் நானும் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் வந்துச்சு. அதனால அதை கொண்டு வந்தோடனே ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை எடுத்து அவனை ஆட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நிறைய கார் இருக்குது, என்ன தான் இருந்தாலும் அவனுக்கு வந்து வண்டி மேலே அவ்வளோ ஒரு இது பைத்தியம் மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு வண்டி வாங்கி வச்சுருக்கான். எங்கே போனாலும் வண்டி தான். எதுக்கு வாங்குறானே அவனுக்கு தெரியாது. எப்போமா வண்டி 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 எத்தனை வாங்கினாலும் இப்போவுமே கோயில் திருவிழாக்கு நிறைய வண்டி வாங்கியாச்சு. ஆனாலுமே இன்னும் வண்டி வேணும் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவகிட்ட ஃபோன் பண்ணாலே எனக்கு வண்டி வேணும் எனக்கு வண்டி வேணும் அப்படி தான் கேட்குறது. வண்டி வேணும் கேட்பான். அதுவும் கலர்ஸில் அவனுக்கு ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும். அதனால் செப்பல்ஸ்லாம் சரி, ட்ரெஸ்லேயும் சரி ஆரஞ்சு கலர் வந்து இம்ப்ரெஸ்ஸாக போட ஆரம்பிச்சிடுவான். இல்லாட்டா கொஞ்சம் அடம் தான். எனக்கு ஆரஞ்சு கலர் வேணும், எனக்கு ஆரஞ்சு வேணும் ஆரஞ்சு வேணும் அப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பான். அது என்னவோ அவனுக்கு அந்த ஆரஞ்சு மேலே அவ்வளோ ஒரு விருப்பம். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஈவினிங்கும் அப்படின்னா நைட்டு வந்து பூஜை நடக்கும். அது ஒரு 12 மணிக்கு. இது வந்து சொடலமடை சாமிக்கு கொடுப்பாங்க. அதுக்காண்டி ஈவினிங் ஒரு 10 ஆகிட்டேன் நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது. வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் வந்து போர்வை இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம். இதான் வந்து படப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படப்பில் தான் பூ அப்புறம் அந்த துளசி இலை காஞ்ச கம்பு இருக்குல்ல அது போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து பூவெல்லாம் போட்டு படப்பு போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே விழுந்து தான் சாமி வந்து ஆடுவாங்க. பூஜை வந்து ஒரு 12 மணிக்கு போல் ஆரம்பிச்சிச்சு. எப்போ விடிஞ்சிச்சே தெரியலை. அதுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக 2 பேருமே தூங்கவே இல்லைன்னா பார்த்துடுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. சாமி ஆட்டம்லாம் முடிஞ்சு பார்த்துட்டு அப்படியே உடனே வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு விடிஞ்ச பிறகு ஒரு 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். இது வந்து புதன்கிழமை காலையில். புதன்கிழமை வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபங்க்ஷன் முடியுது. இன்றைக்கி மத்தியானம் வந்து சாமி ஆட்டம்லாம் இருக்கும், ஃபங்க்ஷன் தீலாம் இருக்கும். அது முடிஞ்சுட்டு அப்புறம் ஈவினிங் போல் வந்து சாமி வீட்டுக்கெல்லாம் வரும். வீட்டுக்கெல்லாம் அதுக்காண்டி தான் வருவாங்க. நாங்கள் வந்து காலையில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் கோயிலுக்கு போல் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாமி வீட்டுக்கெல்லாம் வரும்போது வந்து அதுக்கு வந்து மஞ்சள் தண்ணி வந்து குடத்துல வச்சு ஊற்றுவாங்க. அதுக்காண்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமும் கரெக்டாக அதுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கலை அப்படிங்கிறதுனால லேட்டாகி தான் முழிக்கவும் செஞ்சாங்க. அதனால் கோயிலுக்கு போகாமல் அப்படி நேராக ஃபங்க்ஷன் வீட்டுக்கே கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு 1:30 போல் வீட்டுக்கு வந்தோம். வரும்போதே வந்து சாமி வந்து ஊர் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு அந்தெல்லாம் அப்போமே வந்து சாமிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு குடத்துல தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து மஞ்சள் கலக்கி அதுக்கு பிறகு சாமி வரும்போது வந்து கால்லெல்லாம் ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த குடத்துல மேலே கொஞ்சம் வேப்பலை வந்து முறித்து வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா குடத்துல வந்து தண்ணி மட்டும்தான் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து மஞ்சள் கலக்கி அந்த குடத்துல மேலே வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் 2 அண்ணா இருப்பாங்கல்ல, இப்போ வீடெல்லாம் மஞ்சளாக்கி எல்லா இடமும் நாசம் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு வெறும் தண்ணி மட்டும் அதில் கொஞ்சம் பூ போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க சாமி பக்கத்தில் வரும்போது மஞ்சள் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருந்தேன்.
நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கள் பெரியம்மா ஊரில் வந்து பார்த்துருக்கேன். மற்றபடி எங்கள் ஊர் சைடுனா எங்கள் வீட்டில் வந்து ஐயாவெளி சாமி கும்பிட்றதுனால இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இதுதான் நான் வந்து கோயிலுக்கு வந்து ஃபுல்லாக போய் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறேன் அப்படின்னா இந்த கோயில் கூட தான். மேரேஜுக்கு முன்னெல்லாம் ரொம்பலாம் கோயிலுக்கே போகவே மாட்டேன். ஏன்னா கோயிலில் திருவிழாவுக்கு கூட அதிகமாக போக மாட்டேன். ஏதாவது ஒரு நாள் அப்படி தான் போவேன். இங்கே தான் ஃபுல் டைம் எப்போவும் கோயில் கோயில் அப்படிங்கிற மாதிரி மாறியாச்சு. சாமி ஊர் சுற்றி வரதோடய ஃபங்க்ஷன் முடியும். அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு போய் கோயிலில் சாப்பிட்டுட்டு அதோடய கோயில் ஃபங்க்ஷனும் இதோடய முடிஞ்சு இன்னொரு லாங் வீடியோவில் அடுத்தால பார்க்கலாம்.